ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த சிலுவை தலைமுறை கிராஸ் ஜெனரேஷன் என்கிற யூடியூப் சேனல் வழியாய் நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், அங்கே ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தையில ஒரு வியாதியினால அவள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறாள். என் மகளுக்கு நீங்க சுகம் கொடுக்கணும், அவன் மேல உங்க கையை நீங்க வைக்கணும்னு சொல்லி அந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவினிடத்தில் கேட்கிறார். இயேசுவும் அதற்கு சரி என்று சொல்லி அவனோடு கூட போகிறார். அவன் போயிட்டு இருக்கும் போதே இயேசுவும் அவன் கூட போறாரு. அங்கே இடைப்பட்ட பகுதியில அவன் வீட்டுல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, உம்முடைய மகள் மரித்து போனால் போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லார் பாருங்களேன். ஜெப ஆலய தலைவனை நோக்கி 36வது வசனம், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. நிறைய பேர் துக்கமான செய்தியை கொண்டு வந்தாங்க. உங்க மக மரிச்சுட்டா, இனி போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய சூழ்நிலைகள் இனி சாதகமாக வாய்ப்பில்லைன்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம். ஒருவேளை நீங்களே அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் மரித்த பிறகும் கூட அந்த செய்தியை கொண்டு வந்தவங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. 2வது ஒரு செய்தி அவர் சொல்றாரு பாருங்களேன். அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உள்ள வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறாரு. அப்ப எல்லாரும் அவ மரிச்சிட்டான்னு சொல்லி எல்லாரும் சத்தமா அழுகுறாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நீங்கள் அழுகிறது என்ன? 39வது வசனம், பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் அவரோட நல்ல செய்திகளை உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். எல்லாரும் அவ மரிச்சிட்டான்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறாள். எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவானதை பேசுவாங்க. நெகட்டிவானது தான் நமக்கு நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர், ஒருவேளை நீங்க நினைங்க, ஒருவேளை அவ உண்மையிலேயே மரித்திருக்கட்டுமே, ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாகவே இருக்கட்டுமே, ஆனாலும் கூட தேவன் அவள் நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னார். ஒருவேளை நெகட்டிவாவே இருக்கட்டுமே, நமக்கு எல்லாமே தெரியாமலே இருக்கட்டுமே, நமக்கு ஒரு திறமை இல்லாம இருக்கட்டுமே, நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையாகவே நடக்கட்டுமே, ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். தேவ பிள்ளையை, இன்னைக்கும் அந்த வார்த்தையை பேசி அந்த மகளை சுகப்படுத்தின என் ஆண்டவர் இன்னைக்கும் உயிர் உள்ளவராயிருக்கிறார், உங்களை காண்கிறவராயிருக்கிறார். ஆகவே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா எதிர்மறையான விஷயங்களையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு உங்களை நற்சீர் பொருந்துபடி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.